ஹலோ வணக்கம். வெல்கம் டு மணி வேதிக் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்றைக்கி பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கான தாராபலன் எப்பப்போ என்னென்ன நாட்களில் வருது, எந்த நட்சத்திரத்தில் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தலைப்பை பார்க்குறதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எளிதில் உங்களை வந்து அடையும். வாங்க நம்ம இப்போ தலைப்பை பார்க்கலாம். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களில் இருந்து 2வது, 4வது, 6வது, 8வது மற்றும் 9வதாக வர நட்சத்திரங்கள் எல்லாமே தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது. தாராபலன் அப்படிங்கிறது எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா, திருமணம், வேலை, நம்ம ஒரு தொழிலை தொடங்குகிறோம், திருமணம் பண்ணுறோம், ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தொடர போகிறோம், இதை மாதிரி ஒரு காரியங்களை தொடங்கலை இந்த டயத்தில் தொடங்கினா கண்டிப்பாக அது வெற்றியாகும்னு சொல்லப்படுது. அந்த தாராபலனை எப்படி பார்க்கணும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவங்க இந்த 3 நட்சத்திரங்கள் வர்ற நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. பரிகாரங்கள் வேணால் பண்ணலாம், அது வேணால் பலிக்கும். ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணால், அதாவது நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் பூச நட்சத்திரம் அன்றைக்கே பண்ணணும். அனுசம்னா அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதினா உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்றைக்கி பரிகாரம் பண்ணால் பலிக்கும். மற்ற காரியங்கள் தொடங்குறதுக்கு தாராபலன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு 2வது நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4வது நட்சத்திரமான பரணி, பூரம், போராட்டத்தில் பண்ணலாம். 6வது நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8வது நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் அல்லது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இது 9வது நட்சத்திரமாக வருது, இதுலேயும் பண்ணலாம். இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் இடம் முடிக்கிறது போன்ற காரியங்களை வந்து பண்ணால் கண்டிப்பாக அது வெற்றி அமையும். அந்த இடம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு போகாது, உங்களுக்கு ஒரு மேலும் மேலும் வளர்ச்சி கொடுக்கும். தாராபலன்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. சந்திரனோட பலனும் ரொம்ப முக்கியம். கிரகண காலங்கள்லேயோ சந்திரன் ராகு கேதுக்களோட சேர நேரங்கள்லேயோ எந்த ஒரு காரியத்தையும் தொடங்காதீங்க. சந்திரன் பலமாக இருக்கிற நீங்கள் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும், இந்த தாராபலன் பார்த்து பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கிட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 3 நட்சத்திரங்களுக்கான தாராபலன் வீடியோவை முடிக்கிறேன். நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் இதற்கு அடுத்த நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் தாராபலன்கிறத பார்ப்போம். நன்றி.